மேட்டூர் தொகுதி தமிழ்நாடு முழுக்க நாங்கள் அண்ணன் அன்புமணி தலைமையில் 540 தேர்தல் வாக்குறுதியில் 60 மட்டும் தான் நிறைவேற்றிருக்காங்க. மற்றது 480 வாக்குறுதியை நிறைவேற்றலை. இது மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி துண்டறிக்கையாக கிட்டத்தட்ட பாருங்களா 10 கோரிக்கை அடங்கிய தமிழ்நாட்டுடைய அவல நிலை, பெண்களுக்கு கஞ்சா மற்றும் லஞ்ச ஊழல், இது அனைத்தையும் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஆகவே இந்த மக்கள் இதை படித்து ஒரு நல்ல ஆட்சி மாற்றம் எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறணும். எடப்பாடியார் தலைமையில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பு, மருத்துவம், சுகாதாரம், கள்ளச்சாராயம் இல்லாமல், லஞ்சம் இல்லாமல், கஞ்சா இல்லை போதையில் இல்லாமல் நல்ல கல்வியை கொடுத்து கடன் இல்லாமல் வளர்ச்சி திட்டத்தில் இந்த தமிழ்நாடு அரசு வருவதற்கு ஒரு ஆட்சி மாற்றம் தேவை. ஆகவே எங்களுடைய எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி தமிழ்நாட்டில் வளர வேண்டும் என்று நான் மக்களிடம், அனைத்து மக்களும், நீங்கள் கட்சி பார்க்க வேண்டாம், நாட்டுடைய முன்னேற்றத்தை பாருங்கன்னு சொல்லி, விலைவாசி ஏற்றத்திலிருந்து உங்கள் பிள்ளை பாருங்கன்னு சொல்லி நாங்கள் வீடு வீடாக நிர்வாகிகள் அனைத்தும் எந்த கட்சியும் இல்லை, பொதுமக்கள் ஆட்சி மாற்றம் பண்ணுங்க. எங்கள் கூட்டணிக்கு மேட்டூருக்கு மாம்பழத்துக்கு ஓட்டு போடுங்க, பாரதிய ஜனதாவுக்கு தாமரை, அதிமுக ரெட்டலை, குக்கர் போன்ற சின்னத்துக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு போட்டு 2020 நல்ல ஆட்சி, நல்ல குடிநீர், நல்ல மருத்துவம், லஞ்சமே இல்லாமல் அமைச்சர், விவசாய பெருங்குடி மக்கள், ஏழை மக்கள், மேட்டூருக்கு நகரத்துக்கு ஒரு தொழிற்பேட்டை போன்ற நல்ல திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று வீடு வீடாக துண்டு அறிக்கை எங்கள் நிர்வாகிகள்லாம் கொடியேந்தி நாங்கள் துண்டு அறிக்கை கொடுக்குறோம். ஆகவே மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் எங்களுக்கு தெரிகிறது. ஆகவே மக்களிடம் செல்கிறோம். ஓகே, ஒரு ஆள் கீழே இறங்கி நின்னா ஃபுல்லா தலை வரைக்கும் மூடுங்க. ஆனா இப்ப ஒரு அடி கூட கிடையாதுங்க இந்த டிச்சு. இதுக்கு மழை நீர் வந்ததுன்னா நேரா வீட்டுக்கு தான் வருதுங்க. இதுல இருக்க பாம்பு, பள்ளி, பூச்சி எல்லாமே வீட்டுக்குள்ள வருதுங்க. நகராட்சி எந்த விதமான நோய் வாய்ப்படுது நகராட்சியில சொல்லியாச்சு. இந்திரா நகர் பகுதிக்கு நோய் வாய் வருது. சாதாரண ட்ரைனேஜ் கிளீன் பண்ணி பவுடர் போடல, குப்பை எடுக்கிறது இல்லைங்க. குப்பை எடுத்து நீங்க 15 நாள் ஆகுதுங்க. குப்பை வீடுல வந்து குப்பை எடுக்கிறது இல்லைங்க. அறிகுறி 15 நாள் ஆகுது குப்பை எடுத்து. இது ஒரு தீவு மாதிரி இருக்குது. நகராட்சி வந்து செயலிருந்து வந்துருச்சு. மேட்டூர் நகராட்சி கண்டிச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே இது எடுக்கலாம். நகராட்சியினுடைய நிர்வாகம் தமிழ்நாட்டில் மேட்டூரில் இந்திரா நகரில் முழுவதும் அவங்களுக்கு வந்து நோய்வாய்ப்படுது. எந்த விதமான நடவடிக்கை எடுக்கலை. தமிழ்நாடு அரசு நம்மளுடைய பேரூராட்சி நகராட்சி நிர்வாகம் இது உடனடியாக செவிசாய்க்கல் சொன்னால் நாங்கள் ஒட்டுமொத்த அனைவரும் நாங்கள் இந்த வந்து வரும்போது தேர்தலில் அவங்க எதிர்த்து ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறோம். மொத்தத்தில் நோய்வாய்ப்படுறாங்க. பொதுமக்கள் கோரிக்கையை அவங்க நிராகரிக்கிறாங்க. அதான் நான் ஆய்வில் தெரியுது. மிக மோசமாக இருக்குது. தேர்தலை புறக்கணிக்க போகிறீங்களா இல்லை மாற்றி ஓட்டு போட போகிறோம்னு சொல்ல போகிறீங்க? இல்லை, மாற்றி தான் ஓட்டு போட போகிறாங்க. இப்போ 5 வருஷமாக எதுவுமே நடக்கலை. நானும் ஒரு எம்எல்ஏ கத்திட்டு இருக்கிறேன். மக்களுக்கு ட்ரைனேஜ் இல்லைங்க, மருந்து அடிங்க, குப்பை எடுங்க, குடிக்கிறது தண்ணி இல்லை. நான் சொல்லியே எடுக்கல. தண்ணி வரல. டேம் 100 அடி தான், 150 அடி டேம் தண்ணி இருக்குது. ஆனா இங்க குடிக்கிறது தண்ணி இல்லைன்னு சொல்றாங்க. வர சொல்லிருக்க நிர்வாகத்தை. அனைத்து வார்டுகளிலும் அடிப்படை தேவை பூர்த்தி செய்யல. நகராட்சி நிர்வாகம் வந்து சீர்கெட்டு போச்சு. ஆகவே மக்களுக்கு நோய் பரவும் அபாயம் இருக்குது. மருந்து அடிக்கல, கிருமிநாசினி தெளிக்கல, சுத்தமான குடிநீர் கொடுக்கல, அடிப்படை வசதி இல்லாமல் மேட்டூர் மக்கள் அவதிப்படுகிறார்கள். ஆக நான் உண்மையாக கண்டிக்கிறேன். இது சரி பண்ணல.